என்னடா ஏண்டா இப்படி ஆடிப்பாடி கொடுத்தா நேர போதே தெரியாது. ஏண்டா அடுத்து வீட்டு நாட்டு மாடு மறுபடியும் நான் வந்திருக்கீங்க. சொல்ல மறந்து போயிடுமா? முக்கியமான விஷயம் என்னடா? ஒரு வாரம் நான் நாட்டுல ஆள் ஒரு வாரம் நாட்டுல ஆள் இருக்க மாட்டேங்கிறான். ஒரு வாரம் நாட்டுல ஆள் என்னடா போறீங்க? வெளிநாடு போறேன். வெளிநாடு எதற்காக? அழைப்பு கொடுங்க. என்ன அழைப்பு? இந்த ஆண்டு 10வது ஆண்டு எல்லாரும் காலம் கொடுங்க. நானும் இளவரசர் போறோம். அதை சொல்லிட்டு போத வந்தேன். ஒரு வாரம் நாட்டு ஆள் இல்லைனா நான் தனியாக எப்படின்னா இருப்பது? தனியாக இருவது நான் எப்படின்னா தூங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. தனியா இருக்கு பயப்படுறியா? ஆமாண்ணா. ரத்த தங்கச்சி அப்படின்னு சொன்னாலே போதும். எவனையே வரதுக்கு பயப்படுவான். நான் போயிட்டு வரைக்கும் தைரியமா இரு. போயிட்டு வா. வேற ஏதாவது மறந்துட்டீங்களா? இது நடக்க போத விழா. ஆமாமண்ணா. அந்த விழாவில நீ வந்து கலந்துக்கோ. அண்ணா தெளிவாக வீதி வீதியாக நாட்டு மேடம் விளையாடுங்க. மாபெரும் அரசர்கள் வந்து கலந்துக்கணும். என்ன சேர்த்துக்கோங்களா? எனக்கு மரியாதை கிடைக்கும் அண்ணா. பிச்சைக்கார முதல் குபேர வரை எல்லோரும் இந்த விழாவில் கலந்துக்கலாம். மன்னர் உத்தரவு இருக்காரு. நீ வா. உனக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கும். அண்ணனுடைய வார்த்தை கிணங்கி 10ஆம் ஆண்டு நினைவேந்தல போய் கலந்துக்கிறேன். அண்ணன் சொன்ன பிரகாரம் கண்டிப்பா படிக்கும். அது என்ன விமர்சனம்? நினைவேந்தல போய் கலந்துக்கிறேன். இப்ப நம்ம எங்க போறோம்? அழைப்பு கொடுக்க போறோம். அழைப்பு தர போறோம். காண தொழில போவோம். ஆமா. அங்க பசியத்தை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஒரு ஹோட்டல் தான் இருக்குமா? இல்லடா. ஒரு வீடு தான் இருக்குமா? எதுமே இருக்காது. அதனால என் மொண்டாட்டியான்னு சொன்னேன். போன ரொம்ப தூரம் போறோம். சாப்பாடு சரின்னா உடனே குடுகுடுன்னு ஓடனா. கறி வாடி 2 கிலோ அரிசி வாங்கி வந்தா. அப்படியே ஒலை ஊத்தி கொதிக்க வச்சு ஒலை ஊத்தி கொதிக்க வச்சு ஒலை ஊத்தி தண்ணியில கொதிக்க வச்சு அரிசிக்கு கொட்டி அப்படியே கலர்றா கரண்டி புட்டுக்குமா? மொண்டாடி பழைய கரண்டியா? மொண்டாடி பயகாரண்டி. ஐயோ ஒண்ணு வச்சுங்கடா. என் கிட்ட கூட கசல் குடிச்சுட்டாரு. இந்த 3 கரண்டி வச்சுக்கிறேன்னு ஒட்டிடுவேண்டா. எந்த கரண்டி ஒடியாடா டே. எல்லாம் மாத்திட்டேன். துடுப்பு இல்ல இல்லையா? அவருக்கு நல்ல ஒரு யோசனை வச்சு நீ தான் சாப்பாடு எடுத்த மாதிரி என் வீட்டு முன்னாடி பெரிய கார காலங்குது. அந்த கார காலத்துல கொட்டிட்டு அப்படியே அம்மால பீச காலத்தை அப்படியே நச 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 நசி 2 உண்டா கட்டி கம்மியாச்சு. கொண்டாடி நேரி செருப்பு போட்டா பாக்கல எங்க மேய்ச்சாலும் கை வச்சா ஊச வாசனை வந்துடுறா. அதனால காரை போட்டு மேய்ச்சிட்டா. எந்த மணி? ஏய் அந்த சாப்பாடியே சாப்பிடுறா. எங்க வேறடா? எங்க வேறடா? யார் மணி தூளா? நீ சொல்லு. ஏய் ஓரு போடா. டேய் ரொம்ப விரும்பி சாப்பிடுறா மோர்னா. அததான் சொல்லி எடுத்துட்டு வரேன். ஏன்னா அழைப்பு கொடுக்க போறோம். போற தண்ணி தாகத்துல தண்ணி இருக்காது. அதனால என் மொண்டாட்டி கூப்பிட்டேன். அடியே மினிமா மினிமா. ஏய் போட போறேன். முனியம்மா மினிமா. முனியம்மா சொல்றா. மினிமா. டேய் முனியம்மாடா. ஏய் நாங்களும் அழைப்பு கொடுக்க போறோம். இளவரசர் கூட வராரு. நம்ம மோர் தான் விரும்பி சாப்பிடுவாரு. என் மொண்டாட்டி மோர் நீ சாப்பிடுல? சின்ன வயசு வீட்டுக்கு வரியா? அப்ப என் மொண்டாட்டி மோர் கொடுக்க மாட்டா உனக்கு? நீ சாப்பிட மொண்டாட்டி மோரியா? இப்ப சாப்பிடு. அதனால அவங்க சொன்ன இளவரசர் கூட வராரு. மோர் கொஞ்சம் குடின்னு மோர் குடுத்துட்டா. சாப்பிடுறியா? மோர். ஏய் எனக்கு மோர் வேணாப்பா. சாப்பிடு. சரி பிறகு சாப்பிடுறேன். டேய் தேவா. ஆமா முன்னாடி ஞாபக சக்தி ரொம்ப கம்மிடா. அதெல்லாம் உப்பு போட்டுதான் பாடுற முதல்ல. ஆமா எனக்கே தெரியாது முன்னாடி ஞாபகம் சக்தி உனக்கு எப்படி தெரியும்? ஆனா சின்ன வயசுல இருந்தே கூட்டு வருவோம் போவேன். சாப்பாடு போடாத உப்பு இருக்காது. சரி சரி என் முன்னாடி 2ஆம் கட்டா பாய் பாவா அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. உப்பு பார்த்து தர இருக்கு. ஐயோ எங்க குதிச்சா? இல்லமா அங்க குதிச்சா இங்க குதிச்சா
இல்ல எங்க ஊர்ல இது குத்திச்சா ஒண்ணுமே தெரியல எனக்கு ஊருக்கு இது கொடுக்காது லட்சத்து தான் கொடுக்காது மிருதங்கார ஓர் குடுறியா குடு வரடா ஏய் என்ன பாக்குறா போடு டேய் டேய் அது மோரியே சாப்பிடுறா யார் கூப்பிடுறியா உனக்கும் நேரம் நீ அமைதி பாரு அவர் கேக்குறாரு என்ன அவர் கோபமா பேசுற ஒரு வார்த்தை கேக்குறேன் நான் கேட்டிருப்பேன் அவர் பேசுற எவ்வளவு நேரம் பேசுவாரு அவருக்கு ஆடி காலம் முதல்ல வராது என்ன இப்போ இளவரசு என்ன கோபமா இருக்கிறீங்க இவ்வளவு பரிமை வரீங்க நாட்டு பேங்க் அனைவருக்கு அழைப்பு தருங்க அது கோபமா ஆமா அறியாத வயசு வேகமா ஓடிடுறா வயசானவன் கொஞ்சம் எகிரிக்கிறீங்கன்னா அதுக்கு ஓடிச்சா ஓடிடணும் அதெல்லாம் சொன்னாங்க அவருக்கு ஆணிக்கால அவருக்கு அவருக்கு ஆணிக்கால ஆமா அதே சொல்றது 5 அது 4 9 ஆணி அவருக்கு நானே அதுன்னு சொன்னா அப்ப மத்தவங்க யாரா யாருன்னா நம்புற மாதிரி சொன்ன என்ன பார்த்து அதை சொல்றியா 9 ஆணிக்கு காலையில அப்படி சேர்த்து சொல்றான் 9 அவங்களுக்கு கொண்டு போயா சரி ஆணிக்கால இல்லையா இந்த சூ கைட்டி விட்டு ஒரு 6 கிலோமீட்டர் நான் என்ன சொன்ன ஆணிக்கால் இல்லைன்னா என்னடா தலைகால் தெரியாத ஆடிக்கிறீங்க ஒரு நாட்டு தளபதி நான் ஆணிக்கால்னா உணவோட சேர்ந்து நீயும் போற எதோட சேர்ந்து ஏதோ சொல்லி சேர்த்த கூட ஒரு நாட்டு தளபதி நான் ஆணிக்கால்னா எனக்கு ஆணிக்கால் உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் தெரியாது கொஞ்ச நாள் வீட்டான வீட்டாண்ட நாடத்து டைம் வச்சு கூட போனேன் கையில இருந்து வந்துங்கிறாரு இவரு ஆமா சீக்கிரம் சீக்கிரம் பெருமை உடனே சொல்லுது வெளியோ அப்ப அப்பா வேகமா வர மாட்டாரு அவருக்கு ஆணி காலப்பா சீக்கிரம் வர மாட்டாரு பெருமா சொல்லிச்சு போட முண்டோம் அவர் சொல்றாரு நீ நம்புறியா குருட்டு மாட்டீங்களா குட்டு பசங்களா யாரு நான் யாரு நான் ஷூ கைட்டு நடக்கலாமா அப்படியே நான் ஷூ இல்லாம நடந்தனா யாரு கேவலம் எனக்கு தான் என்னால உனக்கு கேவலம் வரக்கூடாது குருட்டு முண்டா நாங்க குருட்டு முண்டமா இல்லன்னு இப்ப இவங்க சொல்லுவாங்க பாரு சொல்லுவாங்க பாரு அவங்களுக்கு எப்படி தெரியும் 10 பேரும் சொல்லுவாங்க பாரு நேத்து திண்டிவனம் மேல நெய் குப்பின்ற ஊர்ல நாடகம் என்ன குட்டியா நெய் குப்பி அந்த ஊருல 8 மணிலாம் வேணும் ஊருல போய் எனக்கு குருட்டு முண்டமோ ஆணிக்காலன்றதுக்கா நேத்து போன ஊருக்கோ திண்டிவனத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது இவ்வளவு தூரத்துலயா குருட்டு முண்டன்னு சொன்னே இல்லையா யாரு குருடன்னு அவங்க சொல்லட்டும் நெய் குப்பில நாடகம் 8 மணிலாம் வேணும் ஊருக்குள்ள போய் நெய் குப்பி 8 மணிலாம் வேணும் ஊரு உள்ள போயிச்சு தலைவர் வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பாடு போட்டாங்க வாத்தியார் யாருப்பான்னு கேட்டாங்க நீட்டா போனாங்க வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்க இலை வச்சாங்க சாப்பாடு வச்சாங்க கோழிக்கறி கோயம்பு ஊத்துனாங்க இதுல உப்பு பத்தல மாதிரி எங்களுக்கு தெரியாது இவரு வேற மிரட்டுறாரு அந்த அம்மாவை ஆமா போய் உப்பு ஏத்தணுமான்றாரு அந்த அம்மா பயந்துட்டு போய் எத்தனை வந்துச்சோ தேடிச்சோ எனக்கு தெரியாது இவர் திரும்பி பார்த்தாரு அம்மிகள் மேல கோல மாட்டா இதுல சால்ட் பத்தல மாதிரி வாரி போட்டாரு எத்தியா இலையில ஊத்துறாரு வாயில வச்சா நர 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 நராந்து அந்த அம்மா அப்பதான் என்னடா போடாரு கோலமாவோட தேடியா போயா என் இலையில ஊத்தணும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சா நம்ம எத்தனை முடியாது சால்ட்ட ஏன்பா உப்பு போடாத ஊத்திக்கிறேன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கா இவர் கௌரவமா சொல்றாரு
நான் பாட்டுமான்றேன். யாருப்பா கொடுத்தது? சாந்தி யாருப்பா கொடுத்தது? இதாம்மா அம்மிக்கல் மக இஞ்சி மயத்தும் போட்டுமா. அடா பாவி 5 கிலோ போய் கையில கோலமா கொட்டி கலந்துட்டாடான்ட்டாங்க. எல்லாரும் ரசம் ஊத்தி சாப்பிட்டு வந்துட்டோம், நாடகம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த தலைவர் விட்டு பேர 7 வயசு மாதிரி தான் முன்னாடியே உட்காந்துறேன். அந்த மாதிரி இவர் வெளில வேஷம் முதல் சீனு வெளியே வர போறாரு. இவர் போய் சொல்லி பாருங்க. அந்த பையன் முன்னாடி உட்காந்துன்னு எங்களுக்கு தெரியாது, அவன் தான் பாத்துக்கிறான் அந்த விஷயத்த. இந்த சீன் தான் காட்டினாரு. அந்த பையன் என்ன சொல்றா, டேய் அதான் பாரு கோலமா தோணுன்றான். கோலமா தோணுன்றான். இவர நீட்டா உள்ள போட்டாரு. அந்த பையன் தூங்கிச்சா இல்லையா? 1/2 மணி நேரமா அவனும் தூங்குற பாடாங்க, இவரும் ஆட்டாடுற. ஏதோ ஒண்ணு நாடகம் முடிஞ்சு போச்சு, பணம் கொடுத்துட்டாங்க. ரொம்ப தொலைவில் இது வேனு பேக் தூக்கின்னு வராரு. இவரு ஒரு 10 பசங்களா சேர்ந்துக்கினா இவர் பார்த்தா 5 பேர் கோலமாவோ கோலமாவோ. ஏதோ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு குருட்டும் கொண்டு. இதுக்கு போய் ஒரு அசிங்க பார்த்து நேற்று குத்து முடுனா கந்தேராத்த உப்பு பாத்தீங்கன்னா கோலமாவு போச்சு. உப்பு வெள்ளா இருக்குது, கோலமாவும் வெள்ளா இருக்குது. சரி ஊரு என்னடா ஒரு ரசமா காசுமா. என்ன இது மோரு என் மண்டாட்டி மினிமா குத்தானுங்களா பாத்தியா? சரி வாங்க போலாம். இரு இந்த மோரு சொன்ன மோது பார்த்தா குடிக்க மாட்டேன். என்ன சரி வாங்க போலாம். எத்தனை வாட்டி மோது பாக்கிட்டா? எத்தனை வாட்டி எங்க தான் மோது பாக்குறோம்? 3 வாட்டி மோந்துச்சா? இன்னும் 3 வாட்டி மோந்து பாரு, என்ன வாசனை வர போது பாரு. என்ன வாசனை? நீ குடிக்கிறியா வேணாவா? ஓ மோர் சாப்பிடுறியா? மோர் குடிக்கிறியா வேணாவா? இரு வா உப்பு. உப்பு கீழே பாரு. உப்பு பாக்குறேன், உப்பு பாக்குறேன். டேய் டேய் குடிதே இல்ல பட்டா புடிச்சன பண்ணுது. டேய் டேய் வாசனை வருது. அவங்க இந்த நாமச்சு விடுங்க. குடி மேல பேசுறது குடிடா. அவன் என்ன இந்த மோரு யாருங்க மூடா என்ன பாத்து நேரம் உப்பு உப்பு இது எப்படி பார்த்தா? பாத்தியா? டேய் வீட்ல வந்து பெண்கள் சமையல் பண்ணாங்கன்னா உப்பு இருக்குதான்னு பார்த்து கையில கொஞ்சம் விட்டு அப்படி பாப்பாங்க, இல்லைன்னா தொட்டு அப்படி பாப்பாங்க. நீ என்னடா இதுல கை விடுற, எடுத்து போய் பின்னாடி வைக்கிற, அங்கிருந்து எடுத்து வாயில் வைக்கிற. இதுல போட்டு கட்டி எடுத்து போய் வாயில் வைக்கிறீங்க. ஆமா இந்த மாதிரி யாரு கொடுத்தது? முன்னாடி மினிமா எந்த முன்னாடி கொடுத்தா? இந்த பொண்டாட்டி தான். எந்த முன்னாடியா? இங்க வந்துக்கறாவோ? இங்க வந்துக்கறடா அந்த முன்னாடியா? அந்த பொண்ணு இந்த பொண்டாட்டி தான். நீ யாரு விட்டு சொம்ப? இது யாருக்கு சொம்ப எனக்கு தெரியும். டேய் மாற கொண்டாந்து கொடுத்தா நாளைக்கு எட்டு போவாங்களாங்க. எட்டு போனா போட இங்க கூட போட்டு பாட்டியா கேட்டா. இதுல சொம்புல தண்ணி குடிக்க நினைச்சாங்கல்ல, முதல்ல ஏன் ஞாபகம் தான் வரணும். அது அப்படியே குடி நீ. அப்புறம் பண்ணுங்க. மேல ஒரு ஒன்றாக சேர்ந்து சென்றா அனைவரும் கழிப்பு தர முடியாது. ஆகையாலே நீங்க வடக்கு செய்ய போக வேண்டும், நான் தெற்கே போகின்றேன். ஏய் நீ கிழக்கே போக வேண்டும், நீ மேற்கே போக வேண்டும். என்ன அத பார்த்தா அம்மனுடைய ஆலயம் அருகாமல் இருக்கிற மணிமண்டபம், அங்க வந்து தங்கி இருக்க வேண்டும். யாரு முன்னாடி வந்தாலும் நாலு ஒன்றாக சேர்ந்து அரண்மனைக்கு போக வேண்டும். என்ன